ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு குரூப் 2க்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 30 to 35 நாள் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்த செப்டம்பர் 14th வந்து நம்மளுக்கு எக்ஸாம். ஸோ அதுல ஒரு 10-12 நாள், இதுல ஒரு 25 நாள் இருக்குது. ஸோ மொத்தமா 35 நாள் வச்சுக்கோங்க. ஸோ 30 நாள் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸை பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. டிகிரி குவாலிஃபிகேஷனே இருந்தா கூட குரூப் 2க்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை. ஏன் அப்படின்னா மெயின்ஸ் எழுதணும் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்னன்னா 2A வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷனலா கொடுத்துட்டாங்க. அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்குது. ஸோ நீங்க எழுதி பாருங்க. நம்ம குரூப் 4 எழுதுறத விட குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஈஸியா தான் இருக்கும். எழுதி பாருங்க. ஏன்னா இப்போ நான் ஒர்க்ல இருக்கிறதுனால சொல்றேன். நான் அடுத்து 2A ப்ரொமோஷன் போறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும். ஸோ அந்த இயர்ஸ் வந்து நீங்க ஈஸியா சேவ் பண்ணலாம். இப்போ நான் குரூப் 2A போய் 2 போறதுக்கும் நீங்க வந்துட்டு சேலரின்னு பார்த்தா குரூப் 4க்கும் குரூப் 2Aக்கும் வந்துட்டு 1000 தான் டிஃப்ரெண்ட். பட் 2Aல இருந்துட்டு 2 போறதுக்கும் குரூப் 4ல இருந்துட்டு 2 போறதுக்கும் வந்துட்டு நிறைய இயர்ஸ் ஆகும். நீங்க உங்களுக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால 2 மெயின்ஸ் எழுதுறதுக்கு கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் அதே எழுதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பட் ஃபீல் பண்ணாலும் அட்லீஸ்ட் அப்ஜெக்டிவ்னா ஓகேன்னு நினைக்கிறவங்க 2A எழுதணும். ஓகேங்களா? அதுக்கு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரொம்ப முக்கியம். நான் ஷியோரா சொல்றேன். குரூப் 4க்கு நல்லா படிச்சுட்டு ஒரு 1-2 மார்க்ல விட்டுட்டேன், கேர்லெஸ்ல விட்டுறேன் அப்படிங்கிறவங்களா கம்பல்சரி வந்துட்டு குரூப் 2 எழுதுங்க. 100% ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நான் படிக்கல, நான் போர்ஷன்ஸே கம்ப்ளீட் பண்ணல, 30 நாள் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ற மைண்ட் செட்ல நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குயிக்கா ஒரு பிளான், 30 நாள் தான் இருக்குன்னு எதுவுமே படிக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் இதையாவது படிச்சுட்டு போங்க, பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னா. ஏன் இதையாவது படிச்சு குரூப் 4க்குலாம் அப்படி சொல்ல மாட்டேன். எல்லாமே படிச்சுட்டு தான் போகணும், எல்லாத்தையுமே வந்துட்டு ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொல்லுவேன். பட் குரூப் 2க்கு ஏன் அப்படி சொல்றேன்னா வந்துட்டு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இங்க வந்துட்டு நீங்க 140 மார்க் எடுத்தாலும் எலிஜிபிள் தான், 170 மார்க் எடுத்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? 1:10 ரேஷியோல எடுக்கிறதுனால இவங்களும் மெயின்ஸ் எழுத தான் போறாங்க, இவங்களும் மெயின்ஸ் எழுத தான் போறாங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு ரேங்கிங்ல யூஸ் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால ஜஸ்ட் படிச்சு ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆனீங்கன்னா கூட ஈஸியா வந்துட்டு போயிடலாம். குரூப் 2 அளவுக்கு ஒரு மார்க் ரொம்ப முக்கியம். இது எழுதி 1 மார்க் கம்மியா இருந்தாலும் போஸ்டிங் கிடைக்காது அப்படிங்கிற ஃபீல் இருக்காது. அதனால தயவு செஞ்சு எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன படிக்கலாம் லாஸ்ட் 30 டேஸ்ல, நான் எதுவுமே படிக்கல அப்படின்னா என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ். ஓகேங்களா? தமிழ், மேக்ஸ், ஜிகேன்னு போயிடலாம். தமிழை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்கீங்களே, அளவா கொடுக்கலாம்ல, 30 டேஸ் தான் இருக்கு, அத்தனையும் படிக்க சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். நான் வந்து ஆர்டரா எழுதியிருக்கேன். ஆல்ரெடி குரூப் 4 படிச்சவங்கனால இதை கூட 30 டேஸ்ல படிக்க முடியும். படிக்காம பிகினரா இருக்கீங்கன்னா இந்த நாளையும் படிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் ஆர்டரா எழுதியிருக்கேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 to 6 முடிங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தா 11th 12th நியூ புக். ஃபர்ஸ்ட் 10 to 6 நியூ புக், அதுக்கப்புறம் டைம் இருந்தா 11th 12th நியூ புக். அது போக டைம் இருந்தாதான் இது வந்துட்டு நாட் இம்பார்ட்டன்ட். அது போக டைம் இருந்தா 6 to 10th ஓல்டு புக், 11th 12th ஓல்டு புக். ஓகேங்களா? பட் இந்த ரெண்டும் ஆகுது அட்லீஸ்ட் படிச்சிருங்க. இது இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏன்னா போன குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நான் எழுதுனது வச்சு சொல்றேன். தமிழ் வந்துட்டு ரொம்ப ஈஸியா கேட்டிருந்தாங்க போன குரூப் 2ல. ஒரு நல்லா படிச்சவங்க டீசெண்டா நியூ புக் தான் நானும் படிச்சுட்டு போனேன். 95+ ஈஸியா எடுக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த டைம் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இதுலயே 95 எடுத்துட்டீங்கன்னா ஜிகே பின்னாடி டஃப்பாவே வந்தாலும் ஒரு ஆப்ஷன்ல குத்துமதிப்பா ஜிகே ஒழுங்கா படிக்காம போனா கூட ஒரு 30 to 35 மார்க் எடுத்தீங்கன்னா ஈஸியா வந்துட்டு எலிஜிபிலிட்டியில பாஸ் ஆயிடலாம். அதுக்காக சொல்றேன். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஓகேங்களா? ஓல்டு புக் போகாட்டியும் அட்லீஸ்ட் 6 to 10th நியூ புக், 11th 12th நியூ புக் படிங்க. ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ். மேக்ஸுமே போன டைம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்ல ஈஸியா கேட்டிருந்தாங்க. பட் இந்த டைம் அதே மாதிரி கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. பட் நம்ம ப்ரிப்பேர் பண்றது பண்ணிடலாம். மேக்ஸ் வந்து சிலபஸ்ல என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே 6 to 10th நியூ புக் மட்டும் கவர் பண்ணுங்க போதும். ஓகேங்களா? டைம் இருந்தா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்தது ஜிகே. ஜிகே பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டா பாத்திரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாலிட்டி. ஓகேங்களா? பாலிட்டியில எடுத்த உடனே வந்து 12th படிங்க. 10th எப்பவுமே ஜிகே பொறுத்த வரைக்கும் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு 10 to 6 படிச்சா பத்தாது. குரூப் 4 தான் நான் என்ன சொல்லுவேன், 6 to 10th ஃபர்ஸ்ட் படிங்க, டைம் இருந்தா 11th 12th சொல்லுவேன். பட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பா 11th 12th வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பாலிட்டி அப்படின்னா 11th 12th தான் மெயின். ஸோ 12th பாலிட்டியில பாத்தீங்கன்னா முதல் 8 லெசன். ஓகேங்களா? இதுல வந்துட்டு
பார்ட்டியும் ஒமிட் பண்ண வேண்டாம், கிளியரா படிச்சிருங்க. ஓகேங்களா? இதுல வந்து நிறைய வள குலகுலன்னு இருக்கும். நீங்க 10th பார்ட்டி 3 லெசன் இருக்கும் இல்லையா, அதை படிச்சீங்கனாலே இந்த 5 லெசனை கவர் பண்ணிடலாம். பேலன்ஸ் 3 லெசன் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் அது கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியே 12th பார்ட்டி தான். ஜிகே நான் படிக்க போறேன், பார்ட்டில என்ன படிக்கணும்னா முதல் 12th படிங்க. இல்லைன்னா 10th இருக்க 3 லெசனை படிச்சுட்டு இதை படிங்க. இதை படிச்சீங்கனாலே பார்ட்டில 90% கவர் ஆயிரும். ஓகேங்களா? 12th + 10th இதுல இருக்கிற லெசனை படிச்சீங்கனாலே பார்ட்டில நல்ல மார்க் வாங்கலாம். அடுத்து 11th பார்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்ட்டின் வராட்டியும் யூனிட் 8, 9 இருக்கு இல்லையா, அதுல ஆட் ஆகும். ஸோ சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனை, இதெல்லாமே வந்துட்டு யூனிட் 8, 9ல ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால இதை படிச்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்ட்டில வரும். உள்ளாட்சி அரசாங்கம், தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஓகேங்களா? ஸோ இந்த 5மே கண்டிப்பா படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல வந்துட்டு 5ஐயும் படிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் இந்த 11, 12 11வது லெசன் 12வது லெசனாவது படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? 11 to 15 படிக்கணும். அட்லீஸ்ட் 11, 12 படிச்சுக்கோங்க. அதை படிச்சது போக டைம் இருக்குன்னா கம்பல்சரி 10th பார்ட்டி முடிச்சிருங்க, 9th பார்ட்டியும் முடிச்சிருங்க. டைம் இருக்குன்னா 8 to 6 படிங்க. பட் இதை முடிச்சிட்டீங்கனாலே 8 to 6 வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். என்னடா இவ்வளவு ஈஸியா இருக்கு, என்னன்னா டஃப்ல இருந்து நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே டஃபா இருக்கிறதா படிக்கிறோம். ஸோ 10 to 6 ஈஸியா தான் இருக்கும். அது முடிஞ்சா படிங்க. படிக்கலனாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பட் அட்லீஸ்ட் 10th 9th படிச்சிருங்க. ஓகேங்களா? இதுல 10th பொறுத்த வரைக்கும் முதல் 3 லெசன் படிச்சிருங்க. 9th பார்ட்டி ஃபுல்லாவே படிச்சிருங்க. 9th பார்ட்டி ஈஸியா தான் இருக்கும். அடுத்தது INM. ஸோ இதுல வந்துட்டு நான் சொல்ல ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு வீடியோ முடிச்சதுக்கு அப்புறமா நோட் பண்ணிக்கோங்க. இல்லை வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. INMலயும் 12th தான் இம்பார்ட்டன்ட். பட் 10th படிச்சுட்டு 12th படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? INM பொறுத்த வரைக்கும் 6 to 10th லெசன், 6th, 7th, 8th, 9th வரும். இந்த 19ஆம் நூற்றாண்டு சமூக சமய சீர்திருத்தம் இந்த லெசன் கூடயே சேர்த்து வரதுனால இது INMல வராட்டியும் படிச்சிருங்க. பக்தி இயக்கம்ல இது வரும். பக்தி இயக்கம் டாபிக் கீழே வரும். ஸோ படிக்கிறப்ப கையோட சேர்த்து படிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 5வது லெசன்ல இருந்து 10வது லெசன் வரைக்கும் 10th படிக்கணும் INMக்கு. அதே வந்து 12th பாத்தீங்கன்னா 8 லெசன். இந்த 8லயும் அதே தான், எதையுமே ஒமிட் பண்ண முடியாது. கம்பல்சரி 8யுமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை படிச்சிருங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க இப்போ இந்த குரூப் 2க்குன்னு ஃபோக்கஸ் பண்ணி இதை படிச்சிட்டீங்கன்னா குரூப் 4 வரப்போ இது ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம 1-2 கொஸ்டின் 11th 12th வந்தா நமக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாம இதை படிச்சிங்கனாலே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா புக்ல இருந்து ஏதாவது கேட்டாலும் 11th 12th படிச்சோம்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த கான்செப்டை பத்தி நல்லா பிராடா தெரிஞ்சிருப்போம். ஸோ ஈஸியா கெஸ் பண்ணி போட முடியும். ஓகேங்களா? ஸோ குரூப் 2 படிக்கிறது நல்ல ஒரு சான்ஸ். 11th 12th படிக்கிறதுக்கு இப்போ படிச்சிட்டீங்கன்னா அடுத்து குரூப் 4 படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 8மே படிச்சிருங்க. ஏன்னா 11th 12th முடிச்சிட்டோம்னாலே நம்ம லோயர் கிளாஸ் படிக்கிறப்ப நமக்கு அது ஒரு லெசனாவே தெரியாது. அடுத்தது 8th. ஸோ 8th பொறுத்த வரைக்கும் இந்த 3வது லெசன் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம், நான் எது டிக் பண்றதோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. 3வது லெசன் கிராம சமூகம், வாழ்க்கை முறை, மக்களின் புரட்சி, அதே மாதிரி இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, ஆங்கிலேயர் ஆட்சியில் இல்ல காலங்கள் தோறும் இந்திய பெண்கள் நிலை. ஓகேங்களா? இதை படிச்சுக்கோங்க. இந்தியாவில் தொழிலங்கள் வளர்ச்சியும் வந்துட்டு 12th இருக்க லெசன் கூட கம்பேர் பண்ணி படிக்கிறேன்னா படிக்கலாம். பட் வேணும்னா படிச்சுக்கோங்க. பட் 3, 4, 5, 8 இதை மெயினா படிச்சுக்கோங்க. அது போக டைம் இருக்குன்னா 6, 7 படிங்க. பட் அது கம்பல்சரி கிடையாது. நான் டிக் பண்ணியிருக்கிறது கண்டிப்பா படிச்சிருங்க. இதை படிக்க நமக்கு டைம் இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் டிக் பண்ணியிருக்கிறதாவது படிச்சிருங்க. அடுத்தது ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் 12th ஹிஸ்டரி கிடையாது, 11th ஹிஸ்டரி. ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் 11th தான் அதிகமா போர்ஷன்ஸ் கவர் ஆகும். என்னோட சஜஷன் என்னன்னா 6 to 7th பின்னாடி நான் என்னென்ன லெசன் படிக்கணும்னு சொல்லுவேன். அதை படிக்கிறப்பவே எடுத்து இதை படிச்சிருங்க. அதாவது எப்படின்னா 6th குப்தர் படிக்கிறீங்கன்னா அப்பவே எடுத்து குப்தர் அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. இதுல என்னென்ன லெசன் படிக்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். இதுல வந்துட்டு எல்லாமே படிக்க தேவையில்லை. பேஜ் நம்பர் 93ல இருந்து மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பர் 93 இருக்கும் தமிழ் வெர்ஷன்ல. இங்கிலீஷ் வெர்ஷன்ல நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது குப்தர் படிச்சுக்கோங்க. தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி, அரேபிய துருக்கியர்ல டெல்லி சுல்தான் மட்டும் படிச்சுக்கோங்க. பிற்கால சோழர்கள், பாமினி, இந்தியாவில் பக்தி இயக்கம், முகலாய பேரரசு, மராத்தியர், இதை படிச்சுக்கோங்க. இது தேவையில்லை. 8th
7th தேவையில்லை. ஓகேங்களா, நான் இப்போ எது டிக் பண்ணியிருக்கிறேனோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது அது அப்படியே ஃபர்ஸ்ட் 6th படிச்சுட்டு 11th படிங்க. ஸோ 6th என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா 6th 7th பேசிக்கா கொடுத்துருப்பாங்க அதே டாபிக். ஸோ 6th பொறுத்த வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் கண்டிப்பா படிக்கணும். இதே சிந்து சமவெளி நாகரிகம் நான் இதில் ஆட் பண்ணல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 9thலயும் இருக்கும், 9th ஹிஸ்டரியில 9th சோசியல் சயின்ஸ் புக்லயும் இருக்கும். ஸோ நீங்க அதுல சிந்து சமவெளி நாகரிகம் 6th படிச்சோடனே 9th மட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, 11th கூட போக தேவையில்லை. அடுத்தது தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது 6th செகண்ட் டேர்ம், அது ஃபர்ஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்மு. செகண்ட் டேர்ம்ல வந்துட்டு வட இந்தியாவில் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பயன்பாடுன்னு இருக்கு. ஸோ இதுல வந்துட்டு ஒரு 2 to 3 பேஜ் வந்துட்டு தமிழ்நாடு ரிலேட்டடா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இந்த லெசன் வந்துட்டு ஃபுல்லா படிக்க தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் போதும், இந்த 2 லெசனும் தேவையில்லை. அடுத்த 6th தேர்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சுக்கோங்க, 3rd 4th படிச்சுக்கோங்க. இந்த மௌரியருக்கு பின்னர் தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ நான் இதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோன்னா அந்த லெசனை மட்டும் படிச்சா போதும். அடுத்து 7th இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் தேவையில்லை. வட இந்திய அரசுகளின் தோற்றம் தேவையில்லை. தென்னிந்திய அரசுகள்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3வது லெசனும் 4வது லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க. இது 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3, 4 மட்டும் படிச்சா போதும். இதுல வந்துட்டு 3மே படிக்கணும். விஜயநகர் பாமனி, முகலாயர், மராத்தியர் மற்றும் பேஷ்வாக்கள். 7th தேர்ட் டேர்ம்ல ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலை இதுவும் படிச்சுக்கோங்க. யூனிட் 8, 9ல வரும். இந்த சமணம் பௌத்தம் தேவையில்லை. 3வது லெசனை வந்துட்டு விட்டுருங்க. ஓகேங்களா, முதல் 2 லெசன் படிச்சா போதும். ஸோ இதுதான் ஹிஸ்டரியில ஏதோ நிறைய லெசன் சொன்ன மாதிரி இருக்கும். பட் 6th 7th பார்க்கறப்ப 2-3 பேஜ் தான் இருக்கும், ஈஸியா படிச்சிடலாம். ஸோ அடுத்தது எக்கனாமி பொறுத்த வரைக்கும் 12th விட 11th தான் ரொம்ப முக்கியம். எக்கனாமில ஒரு 4 to 5 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 3 கொஸ்டினா நமக்கு 11th இருந்து கேட்டுருவாங்க. ஸோ 11th படிச்சிங்கனாலே போதும். எக்கனாமி எதுவுமே படிக்கலன்னா அட்லீஸ்ட் 11th இருக்க இந்த 5 லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க. லெசன் நம்பர் 7, 8, 9, 10, 11 இந்த 5ஐயும் படிச்சுக்கோங்க. வேற எதுவுமே படிக்க டைம் இல்லை அப்படின்னா, வேற எதுவுமே படிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த 5 மட்டும் படிச்சுட்டு போங்க. ஸோ இதை முடிச்சுட்டீங்க, அது போக டைம் இருக்கு அப்படின்னா 12th எக்கனாமில பணவியல், பொருளியல், வங்கியியல், நிதி பொருளியல், பொருளாதார மேம்பாட்டு திட்டமிடலும். ஓகேங்களா, இந்த நான் டிக் பண்ணியிருக்க லெசன் மட்டும் லெசன் நம்பர் 5, 6, 9, 11. ஓகேங்களா, இதை மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர வந்துட்டு மற்றதெல்லாம் பெருசா கண்டென்ட் இருக்காது. ஸோ இதை படிச்சா போதும். அடுத்து ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் சிம்பிள் தான். 10th இருக்கிற 7 லெசனை மட்டும் படிங்க. நான் சொன்னேன் இல்லையா, யூனிட் 8, 9 கவர் பண்றது இல்லை, நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ நான் கொடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ்நாடு ரிலேட்டடான லெசன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி தான் கொடுத்தேன். அதே மாதிரிதான் ஜியாகிரபி படிக்கிறப்போ இதை மட்டும் படிச்சா போதும். இப்போ எக்கனாமில பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரம் படிச்சிருவோம். ஓகேங்களா, தமிழகத்தில் கலை, தமிழகத்தில் சமய கருத்துக்கள், தென்னிந்திய அரசுகள், அதே மாதிரி தென்னிந்திய அரசுகள், தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், இதெல்லாம் தான் யூனிட் 8, 9ல வரும். ஓகேங்களா, ஸோ அதனால நீங்க வந்துட்டு ரொம்ப ஐஎன்எம்லயே பாத்தீங்கன்னா 12th போறப்பவே தமிழ்நாடு ரிலேட்டடா எல்லா லெசனுமே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்னெல்லாம் லெசன் கொடுத்துருக்கணும் இதை மட்டும் படிங்க. அண்ட் அதே மாதிரி சயின்ஸுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல்ல நான் முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். ஸோ அதுல இருக்கிற லெசன் லிஸ்ட்டை மட்டும் சயின்ஸுக்கு படிச்சா போதும். ஓகேங்களா, இதை நான் ப்ரையாரிட்டி வைஸ் தான் கொடுத்துருக்கிறேன். எல்லா யூனிட்லயும் ஃபர்ஸ்ட் படிங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள முடிக்க பாருங்க. அதுக்கடுத்து இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது படிங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ எக்கனாமினா 11th எக்கனாமி ஃபர்ஸ்ட் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்போ பாலிட்டியில் என்ன ஃபர்ஸ்ட் சொன்னேன், 12th 10th மட்டும் படிங்கன்னு சொல்லியிருப்பேன். 11th லாஸ்டா தான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ 12th 10th படிங்க, படிச்சுட்டு 11th விட்டுட்டு ஐஎன்எம் வந்துருங்க. ஐஎன்எம்ல என்ன சொன்னேன், 10th 12th ரெண்டையுமே படிக்க சொன்னேன். அட்லீஸ்ட் 10th மட்டுமாவது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்துருங்க. ஹிஸ்ட்ரியில வந்துட்டு 11th மட்டும் படிங்க. எக்கனாமில 11th எக்கனாமி மட்டும் படிங்க. இப்படி நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொன்னது எல்லாத்தையும் முதல் முடிங்க. அதுக்கப்புறம் கூட டைம் இருந்தா நம்ம செகண்ட் ப்ரையாரிட்டி பார்த்துக்கலாம். தமிழ்லயே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 10 to 6th நியூ புக்கு, 11th 12th நியூ புக் படிங்க. படிச்சுட்டு ஜிகே டக்குன்னு வந்துருங்க. ஸோ எல்லாமே முடிச்சுட்டு டைம் இருக்குன்னா அப்புறம் நம்ம ஓல்டு புக் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி டைம் இருக்காது. ஸோ 30 டேஸ்ல நான் ப்ரையாரிட்டியில கொடுத்ததுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி மட்டும் படிச்சோம்னாலே ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ யாருமே வந்துட்டு டிமோட்டிவேட் ஆகி கிவ் அப் பண்ணிடக்கூடாது. இதை படிச்சா
படிச்சாலே பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னோம்னா தான், ஏன்னா இதுக்கப்புறம் பெரிய போர்ஷன் இந்த சிலபஸ் முடிக்கணும். குரூப் 2 எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் முடிக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிட்டு அங்க போயிட்டு நீங்க என்ன போடுறீங்களோ அதுதான். தமிழ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ யாரும் கிவ் அப் பண்ணிடாதீங்க. எதுவுமே படிக்கலன்னா அட்லீஸ்ட் நான் சொன்னதை மட்டுமாவது படிச்சுட்டு போய் எழுதி பாருங்க, ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.